Hi guys, welcome back to the Real Cricket from YouTube channel. ஸோ இன்னைக்கோட வீடியோவில் நம்ம இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு வர்ச்சுவல் நாக் அவுட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் இந்த மேட்ச்சை ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் மேக்ஸிமம் வந்துட்டு செமிஃபைனல் குவாலிஃபை ஆவாங்க. ஸோ அந்த மேட்சோட ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற ஒவ்வொரு மேட்சோட ப்ரிவியூஸ் அண்ட் ரிவ்யூஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு வரும். அண்ட் மோர் ஓவர் கிரிக்கெட் பற்றின டே டு டே அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய இன்ஸ்டாகிராம் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட் தி ஈடன் கார்டன்ஸ் கிரிக்கெட் ஸ்டேடியம் இன் கொல்கட்டா. ஸோ இந்த கிரவுண்டு வந்து வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் வே பேக் 1864 எஸ்டாப்ளிஷ் ஆகி இன்னும் இந்தியாவில் ஒரு ஓல்டஸ்ட் ஸ்டேடியமாக தட் இஸ் ஸ்டில் இன் யூஸில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேடியமாக இருக்குது. அண்ட் மோர் ஓவர் வித் சீட்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் 68,000 இன் டேர்ம்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டியில் இது வேர்ல்ட்லேயே தேர்ட் லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியமாக இருக்குது. அண்ட் இந்த கிரவுண்டோட பிச்சை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு பிளாக் சாயில் விக்கெட்டாக தான் இருக்க போகுது. ஸோ பிளாக் சாயில் விக்கெட் அப்படிங்கும்போதே இட் வில் பி பேட்டர்ஸ் ஃப்ரெண்ட்லி தான். அண்ட் கிரவுண்டோட டைமென்ஷனாக பார்க்கும்போது கொஞ்சம் குட்டியான கிரவுண்டு தான். கெப்பாசிட்டியாக பெருசாக இருந்தாலும் டைமென்ஷன்ஸ் குட்டி அப்படின்றதுனால ஒரு நல்ல பேட்டர்ஸ் ஃப்ரெண்ட்லி சர்ஃபேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மூவிங் ஆன் டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஸ்பின்னர்ஸ் இங்கே எப்படி இருக்குன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஓவராலாக இங்கே பெருசாக ஒரு ஸ்விங் இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. பட் ஜென்ரலாக பிச் வந்து ரிலேட்டிவாக ஒரே மாதிரி தான் இந்த 20 ஓவர்ஸ்க்கும் பிஹேவ் ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அன்டில் ஆர் அன்லெஸ் கொஞ்சம் கிராஸ் இருக்கு, கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்குன்னா மட்டும் தான் மாறும். பட் அது வந்து அந்த டேல பிச் எப்படி ப்ரிப்பேர் ஆகுது, கியூரேட்டர்ஸ் எந்த பிச்சை கிரியேட் பண்றாங்கன்றத பொறுத்து இருக்கு. நம்ம ஜென்ரலைஸ்டா சொல்லும்போது அந்த கொல்கட்டாவோட பிச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலா 20 ஓவர்ஸ்க்கு ஒரு பேலன்ஸ்டு ஈவன் சர்ஃபேஸா ஒரு ஃபுல் த்ரூ அவுட் த இன்னிங்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இருக்க போகுது. ஸோ அதுல யாருக்கு விக்கெட் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸா இருக்காங்கல்ல, லைக் ஒரு 140 150 போடுற பவுலர்ஸ் அந்த மாதிரி இல்லாம ஒரு கிட்டத்தட்ட எப்படி சொல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், ஸ்லோவர் டெலிவரி இந்த மாதிரியான ஒரு வேரியேஷன்ஸா வச்சு பவுலிங் போடக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இங்கே விக்கெட் உள்ள வாய்ப்பு இருக்கு. ஸ்பின்னர்ஸ் பார்க்கும்போது குட்டி கிரவுண்டுனால கொஞ்சம் அடி வாங்கியிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கலா ஸ்பின்னர்ஸ் இங்கே நல்லா இருந்தாலும் இந்த 2026ல இருந்து பார்க்கும்போது வேர்ல்ட் கப்ல 2 மேட்ச் இங்கே ஆல்ரெடி 200+ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த மேட்சோட ஸ்டார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் அடிபட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸ்க்கு இங்கே பெருசா அசிஸ்டன்ஸ் இருக்காது. ஆனா ஒருவேளை பிச் ட்ரையா ப்ரிப்பேர் ஆகப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிக்கும் விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸ்ல. அப்ப ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. பிளேயிங் கண்டிஷன்ஸ் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு ஷார்ட்டர் ஸ்ட்ரெயிட் பவுண்டரிஸ் அண்ட் ஷார்ட்டர் ஸ்கொயர் பவுண்டரிஸ். ஆல்ரெடி முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு கிரவுண்ட் டைமென்ஷனாக குட்டி அப்படின்றதுனால அவுட் ஃபீல்டும் கொஞ்சம் ஃபாஸ்டான அவுட் ஃபீல்ட்னால இந்த பவர் ஹிட்டர்ஸ் இந்த சும்மா பேட்டை சுற்றுற அபிஷேக் சர்மா மாதிரியான பிளேயர்ஸ்க்கு இங்கே ரன் கிடைக்க ரன் தேர்த்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் மூவிங் ஆன் டியூ ஃபேக்டர் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50-50 டியூ தான். ஏன்னா சில இடத்துல டியூ வந்துச்சுன்னா கண்ணா பின்னான்னு டீம்ஸ் மாட்டியிருக்காங்க. சில நேரத்தில் டியூ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளேயிங் 11 அண்ட் பிளான்ஸ்லாம் எடுத்துட்டு போய் டியூ வராம போய் மாட்டின டீம்ஸும் இருக்கு. அப்படின்றதுனால டியூ இங்க பியூரா ஒரு 50-50 ஃபேக்டர் தான். நீங்க வந்து வரும்னு நினைச்சா மேபி வராம இருக்கலாம், இல்ல வராதுன்னு நினைச்சு நீங்க பிளான் பண்ண முடியாது. ஓவராலா பேலன்ஸ்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். டியூ வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணணும், வரலன்னா ஓகேன்னு சொல்லிட்டு போகணும். ஸோ டியூ ஃபேக்டரை வச்சு இங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடலாம். நெக்ஸ்ட் டாஸ் டிசிஷன் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள். இந்தியா பொறுத்தளவுக்கு ஒரே பாயிண்ட் தான், டாஸ் ஜெயிச்சா சூஸ் டு பேட். ஏன்னா சேசிங் ப்ரெஷரை சுத்தமா தாங்குறதுக்கான ஒரு தகுதி இந்தியாவுக்கு இல்லை. ஸோ அதனால இந்த செட்டப் இந்த டீம் வச்சு இந்த திஸ் கைண்ட் ஆஃப் குரூப்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 200 ரன் 250 ரன் அடிக்கிறது தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படின்றதால ஃபாலோ வாட் ஹஸ் ஒர்க்டு ஃபார் யூ அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ இந்தியா டாஸ் ஜெயிக்கும் பட்சத்தில் பேட் பண்ண பார்க்கணும். வெஸ்ட் இண்டீஸ் டாஸ் ஜெயிச்சாலுமே ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் எதுக்கு, சேசிங் ப்ரெஷர் வேண்டாம்னு நினைச்சு அவங்களும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா அவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அண்ட் மோர் ஓவர் ஆவரேஜ் வினிங் ஸ்கோரிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலி இட் ஹஸ் பீன் ஒரு 170. பட் 170 இப்ப இருக்க கரண்ட் ட்ரெண்ட்ல வாய்ப்பு இல்லை. எனிதிங் அபவ் 200 இந்தியா டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர் எனிதிங் பிலோ 200 இந்தியா சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். மூவிங் ஆன் டு த பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேம் பிளேயிங் 11 தான், எந்த சேஞ்சஸுமே எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஸோ அதே பிளேயிங் 11 நான் திருப்பி சொல்றதுக்கு விரும்பல, நம்ம அந்த விஷயத்துல இருந்து மூவ் ஆன் ஆயிடலாம். ஃபைனலி வின்னிங் ப்ரெடிக்ஷனுக்கு முன்னாடி பிளே டு வாட்ச் அவுட் ஃபார் நீங்க யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வேரியேஷன்ஸ்லாம் வச்சு போலிங் போடக்கூடிய பவுலர் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேலன்ஸ் பிட்வீன் பேட் அண்ட் பால், ஒரு குட்டி கிரவுண்டு, பேட்டிங்லேயே ரன் வருன்றனால நான் இந்தியா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் போத் டீம்ஸ்ல இருந்துமே நான் ஆல்ரவுண்டர்ஸை பிக் பண்ண போறேன். ஸோ இந்தியாவில் ஆல்ரவுண்டர்னாலே எனக்கு எப்பயுமே பாண்டியா தான். ஸோ ஐம் கோயிங் டு பிக் பாண்டியா ஃப்ரம் இந்தியா. அண்ட் இப்போ வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து பார்க்கும்போது ரிலையபிள் சர்வன்ட் ரொம்ப நாளா அவங்க நல்லா போட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஐம் கோயிங் டு பிக் ஜேசன் ஹோல்டர். ஸோ ஃபைனலி வின்னிங் ப்ரெடிக்ஷனிங் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓவராலா பேலன்ஸ்டு டீம் தான் ரெண்டு டீமுமே.
இப்போ அவங்களும் வந்து மேட்சஸ்லாம் ஜெயிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்காட்ட அடி வாங்கினாங்க. நம்மளும் சவுத் ஆஃப்ரிக்காட்ட அடி வாங்கியிருக்கோம். ஒரு வர்ச்சுவல் நாக் அவுட் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கும்போது ஐ திங்க் வித் த அமௌண்ட் ஆஃப் காம்பினேஷன் அண்ட் கான்ஃபிடன்ஸ் மேபி இந்தியா வில் ஹேவ் an edge of 70 and வெஸ்ட் இண்டீஸ் will have an edge of 30. பட் பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அவங்க ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணி விக்கெட் எடுத்து இந்தியாவை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல நம்ம அவங்கள அவுட் பிளே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் ஒரு ஈவன் கான்டெஸ்டா தான் இருக்கும். இப்போ போன ஜிம்பாப்வே மேட்ச் மாதிரி ஒரு ரொம்ப எப்படி சொல்ல ஒன் சைடட் கேமா இருக்காது. அவங்களும் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. இப்போ அவங்க ஒருவேளை சுப்பீரியரா தெரிஞ்சாங்கன்னா நம்மளும் டஃப் ஃபைட் கொடுப்போம் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச்ல என்ன நடக்குது, இந்தியா செமிஃபைனல்ஸ் போறாங்களா, இல்லை இந்தியாவோட T20 வேர்ல்ட் கப் பயணம் இந்த மேட்சோட முடிஞ்சிருதா அப்படின்றத அகைன் மீட் யூ ஃபார் த இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் ரிவ்யூ. Until then, bye guys.